Good evening, everybody from SRM AV Studio. இன்னைக்கு ஒரு டீம் ஜி தமிழ் அவங்க ஒரு ஆடிஷன் வச்சுருந்தாங்க பொள்ளாச்சியில். அது பொள்ளாச்சிக்கு பெருமை சேர்க்குற விதமாகவும் எடுத்துக்கலாம், எஸ்ஆர்எம் ஏவி ஸ்டுடியோ பெருமை சேர்க்குற விதமாக வச்சுக்கலாம். ஒரு 3 கலைஞர்கள் இங்கேருந்து வந்தாங்க. அதில் மெயினாக மூத்த கலைஞர் மிஸ்டர் ஐயோபி நாகராஜ் சார் வந்திருந்தார். தண்டபாணி இப்போ ஸ்டேஜில் அவங்க தெரிகிறாரு, தண்டபாணி வந்திருந்தார். விவேக் இவாள்லாம் அங்கே போய் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கோயம்புத்தூருக்கு வரப்போகிறாங்க. அது இன்றைக்கி பொள்ளாச்சியில் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டுமேங்கிறதுக்காக போனோம். அது நானும் உள்ளே போகக்கூடாது, அளவு கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்கியூஸில் உள்ளே போய் அவங்க பாடினதை கேட்டேன். நிறையா அதில் விஷயத்தை நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அதில் அந்த விதத்தில் இன்றைக்கி அங்கே போய் பாடிட்டு வந்தோம். ஜி தமிழில் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு வந்திருக்கு. இந்த வாரம் இல்லை, இன்றைக்கி தேதி 28 4ஆம் தேதி வருதாம்மா காயத்ரிமா? 6ஆம் தேதி சண்டே கோயம்புத்தூரில் வரப்போகிறதா. அங்கே இன்றைக்கி கண்டெஸ்ட் யார் பண்ணாங்களோ அந்த ஏற்பாட்டாளர்களில் கேட்கும்போது 6ஆம் தேதி ஏப்ரல் 6ஆம் தேதி சண்டே கோயம்புத்தூரில் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன் கூட. இப்போ ஸ்டேஜில் நமக்கு தெரிகிறார் பாருங்க, தண்டபாணி ரொம்ப அழகான சிங்கர். கிட்டத்தட்ட நம்ம எஸ்பிபியாகவே பிறந்துட்டோம்னு ஒரு மனசில் அவருக்கு நினைப்பு உண்டு. கண்டிப்பாக அது வேணும். அந்த விதத்தில் அழகாக பாடின்னு இருக்கார். ஏதோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சஜஷன் அவர்கிட்ட இருந்து இன்புட்டாக நான் எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சதை அவர்கிட்ட சொல்லிட்டு இங்கே வந்திருக்கிற பெரியவர்கள் பாடகர்கள்லாம் சஜஷன் கொடுத்து அவர் ஏற்கனவே விஜய் டிவியில் செலக்ட் ஆகிருக்காரு. அந்த விதத்தில் எஸ்ஆர்எம் ஏவி ஸ்டுடியோ ரொம்ப பெருமைப்படுகிறது எல்லார் கலைஞர்களுக்காகவும் கூட. அவர் நாளைக்கு 3வது ரவுண்டு ஆடிஷனுக்காக சென்னை வரவழைக்கப்பட்டிருக்கிறார் விஜய் டிவி வழியாக. அவர் ஒரு பாட்டு இங்கே பாடினார். பாடிட்டு இங்கிருந்து விடைபெற்று சென்னை போய் மீண்டும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அழகாக பாடி அதுக்கு என்ன உதவிகள் வேணுமோ எஸ்ஆர்எம் ஏவி ஸ்டுடியோ அவர் நண்பர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து என்ன வேணால் நம்மள்ட்ட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், பொட்டன்ஷியலாக எடுத்துக்கலாம். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது மேலே 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 அவர் நல்லா பாடி வரணுங்கிறது தான். இது இங்கே மற்ற கலைஞர்கள் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி விஜய் டிவிக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய ஆடிஷனில் அழகாக பாடி முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீலான்ஸாக பாடுவோம். நமக்கு ப்ரைஸுங்கிறது இல்லை, நமக்கு ஒரு அட்ரஸ் ஆகணுங்கிறது தான். உலகத்தில் நம்ம ஒரு அட்ரஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் எஸ்பிபியாக வரணும், ஜெயசுதாஸாக வரணும், டிஎம்எஸ்ஸாக வரணும், எம்எஸ்வி சாரோட பாட்டெலாம் கேட்கணும், இளையராஜா சார் பாட்டு. யாருக்கு தான் என்ன தான் பிடிக்காது? இசை பொதுவாக சொல்லப்போனால் அது ஏதோ ஏற்கனவே அவங்க ஒரு ஃபார்மெட்டில் வச்சுருக்கிறத நம்ம ரெப்ளிகாவாக பண்ணுறோம். அது கூடுமான வரைக்கும் அதிலிருந்து தர்மம் விலகாமல் ஓரளவுக்கு பாடி இல்லை அமைச்சர் சிங்கர் தான் நம்ம எல்லாமே. இதை அவங்களும் அக்செப்ட் பண்ணி நீங்களும் மேலும் மேலும் வளரணும், நிறைய அடுத்தடுத்த தேர்ச்சி ரவுண்டுகளில் தேர்ச்சி ஆகணுங்கிறது எஸ்ஆர்எம் ஏவி ஸ்டுடியோ வாழ்த்துறோம். எல்லோரும் ஒரு அழகான கிளாப் கொடுத்து அவருக்கு விடை பெற. தேங்க்யூ சார். தேங்க்யூ, நன்றி. நல்லா பாடிட்டு வருவீங்க போல்டா, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, தேங்க்யூ.